ஹலோ ராதிகா, உன் பேச்சை நான் அன்னைக்கே கேட்காம விட்டுட்டேன். என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான். எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான். எதுக்குடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னு இப்போ தான் நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கே எங்கள் அப்பா அம்மா சொன்ன பையனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. இரு, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். உள்ள வாங்க. நீங்க? என் பேர் கார்த்திங்க. சாரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஜாயின் பண்ணேன். சார் வர வழியில் ஒயின் ஷாப்புக்கு போகலான்னாரு. கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டாரு. சார் தான் வீட்டில் வந்து விடலான்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க. இருங்க, சாப்பிட்டு போகலாம். பரவாயில்லங்க, இருக்கட்டும். இன்னொரு நாள் நான் வரேன். ம். என் பேர் கார்த்திங்க. சாரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஜாயின் பண்ணேன். சார் வர வழியில் ஒயின் ஷாப்புக்கு போகலான்னாரு. கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டாரு. சார் தான் வீட்டில் வந்து விடலான்னு. புருஷன் ஒழுங்காக இருந்தால் தான் பொண்டாட்டி ஒழுங்காக இருப்பா. புருஷன் ஒழுங்கினமாக இருந்தா பொண்டாட்டியும் ஒழுங்கினமாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. காலம் மாறி போச்சு, நீ யோசிச்சு செய். என்னங்க, சாப்பாடு எல்லாமே வச்சுருக்கேன், மதியம் சாப்பிடுங்க. என்னங்க, இன்னைக்காவது நைட்டு கொஞ்சம் குடிக்காம வாங்க. என்னைய பார்த்தா குடிக்கார மாதிரி இருக்கா? நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நான் ஆளாயிட்டேன். சம்பாரிச்சு கொட்டுறல்ல, அப்படிதான் பேசுவேன். என்னம்மா பண்ணுறது, என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு. ஒரு குடிகாரனை கட்டி டெய்லி நான் சீரழிச்சிட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாப்பிள்ளையை கட்டியிருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். மனசே சரியில்லைம்மா. தினமும் நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். பார்த்து சார், வீடு குறைச்சிங்க சார். ஏய்,
சார் வீட்டுக்கு வந்துட்டீங்க சார். ஆ ஓகே ஓகே. இன்னைக்கும் ஓவராக குடிச்சிட்டார் மேடம். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேன். எப்பவுமே இப்படி தான் குடிச்சிட்டு வருவாருங்களா? வாங்க. லவ் மேரேஜா உங்களுக்கு? ஆமாம், நான் தான் அவசரப்பட்டுட்டேன். எனக்கும் ஆசாபாசம் எதுவுமே இருக்காதா? எனக்கும் உணர்ச்சி இருக்கும்ல. என் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா? சரிங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? அப்படி எதுவும் தப்பு பெருசாக எதுவும் பண்ணலைங்க. நீங்கள் தப்புன்னு எதை நினைக்கிறீங்க? எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. மனசுக்கு பிடிச்ச எதுனாலும் அது சரி, மனசுக்கு பிடிக்காம எது நடந்தாலும் அது தப்பு. மனசளவில் எனக்கு அவரை பிடிக்கல, அப்போ அது தப்பு தானே? ஆனால் உங்களை பிடிச்சிருக்கு, அப்போ அது சரிதானே?